பூனையை மடியில கட்டிக்கிட்டு சகுனம் பார்த்த கதையாதான் ரஞ்சிதா, சித்ரா, போதும் பொண்ணு இவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு துணி எடுக்க போயிருக்கிறாங்க வித்யா அம்மா. நம்ம ஹீரோயின் மல்லிக்கு இவங்க எல்லாம் பிரச்சனைக்குரியவங்க நல்லா தெரிஞ்சிருந்தோம். அவங்களால இப்ப இருக்க சூழ்நிலைக்கு யாரையும் குற்றம் சொல்ல முடியாது. நம்ம ஹீரோ விஜய்க்கும் சரி, வித்யா அம்மாவுக்கும் சரி, இவங்களுடைய கேவலமான புத்தி எல்லாமே தெளிவா தெரியும் தானே. அப்படி இருக்கும்போது நான் பணத்தை கொடுத்துட்றேன், உங்க விருப்பத்துக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க துணி எடுத்துக்கோங்க, நாங்க போயிட்டு தேவையான துணிகளை எடுத்துட்டு வந்துடுறோம்னு சொல்லி வித்யா அம்மா, அன்னபூர்ணி அம்மா, நம்ம ஹீரோ விஜய், மல்லி இவங்க மட்டும் தனியா வந்திருக்கணும். அப்படி தனியா வந்திருந்தாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதை அழகா ஃபேஸ் பண்ணிருக்க முடியும். தேவைப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு தீர்வையும் கொண்டு வந்திருக்க முடியும். ஆனா பூனையை மடியில கட்டிக்கிட்டு அவங்க போற எல்லா இடத்துக்கும் ரஞ்சிதாவையும் சித்ராவையும் கூட்டிட்டு போனாங்கன்னா பிரச்சனை மேலும் மேலும் தான் பெருசாகும். இருக்கிற பிரச்சனை எல்லாம் பத்தாதுன்னு இந்த திரு வேற அதே கடைக்கு வந்து சேர்ந்தான். எப்படி இருந்தாலும் நம்ம ஹீரோயின் மல்லி அவன் கண்ணில் சிக்க மாட்டாங்க. திரு வரும்போது அவனை மல்லி தான் முதல்ல பார்ப்பாங்க. அவனால மல்லியை பார்க்க முடியாது. அவன் சாதாரணமா வருவான், கடைக்கு வந்துட்டு துணி வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பான். அவனை பார்த்து பயந்து பயந்து நம்ம ஹீரோயின் மல்லி மறைஞ்சிக்கவும் செய்வாங்க. இவங்க ஏன் மறைஞ்சிக்கிறாங்க, யாரை பார்த்து மறைஞ்சிக்கிறாங்க அப்படின்னு தெரியாம ரஞ்சிதாவும் சித்ராவும் விழிக்க போறாங்க. அப்போ வந்திருக்கிற ஆளுக்கும் இவளுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு அப்படின்ற விஷயம் ரஞ்சிதாவுக்கும் சித்ராவுக்கும் தெரிய வரப்போகுது. இதை வச்சு அவனுடைய ஆட்டத்தை தொடர்ந்து ஆட போறாங்க. போதாத குறைக்கு நம்ம ஹீரோ விஜய்க்கும் மல்லிக்கும் முகூர்த்தத்துக்கு தேவையான துணிமணியில எடுத்திருந்தாங்க. அதை 2 பேரும் போட்டுட்டு வந்து நின்னதுமே கடையில இருந்த பல பேரு வியந்து பாராட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன அருமையான ஒரு ஜோடி அப்படின்னு பாராட்ட ஆரம்பிச்சதும் ரஞ்சிதாவுடைய காதுல இருந்து புகையே வர ஆரம்பிச்சது. இந்த கல்யாண சீனு வெளியில போற ஓனா எடுத்து மடியில விட்ட கதை தான். இந்த பிரச்சனையை சாதாரணமா டீல் பண்ணிருந்தா மல்லி 1 மாசமும் 2 மாசமும் இந்த வீட்டுல இருந்துட்டு வந்த வழியா போய்கிட்டே இருந்திருப்பாங்க. ரஞ்சிதா ஓவரா ஆடினதோடைய விளைவுதான் போதும் பொண்ணு எப்படியாவது உண்மையை வர வைக்கணும்னு முயற்சி பண்றதுக்காக இந்த கல்யாண ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த கல்யாணம் சிறப்பா நடந்து முடிய போகுது. அன்னபூர்ணி அம்மாவும் வித்யா அம்மாவும் என்ன நினைச்சாங்களோ அதை தான் நடத்தி காட்டவும் போறாங்க. நம்ம ஹீரோ விஜயும் மல்லியும் போட்டுட்டு வந்த ட்ரெஸ் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. அதை பார்த்ததுமே பொறாமப்பட்டு போன ரஞ்சிதா மல்லி செலக்ட் பண்ணிருந்த புடவைய ஒரு ஓரமா கிழிச்சும் விட்டுட்டாங்க. ரஞ்சிதா கிழிச்சு விட்டதை நம்ம ஹீரோயின் மல்லியும் பார்த்தாங்க. அதை வீடியோவாவும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இதுக்கு முத நாள் ராத்திரி தானே தேவையில்லாத ஒரு வேலையை பார்த்து படத்தெல்லாம் கிறுக்கி விட்டு மறுபடியும் கண்ணு முழிச்சு உட்காந்து அதே படத்தை வரைஞ்சி திரும்பவும் அதே இடத்துல ஒட்ட வச்சாங்க. அந்த அனுபவம் கொஞ்சமாவது ஞாபகம் இருக்க வேணாம். மறுபடியும் இதே தான் நடக்க போகுது. நாம தான் அசிங்கப்பட போறோம்னு தெரிஞ்சாவது ரஞ்சிதா கொஞ்சம் வாழை சுருட்டி வச்சிருக்கலாம். ஆனா அவங்களால அப்படி இருக்கவே முடியாது. காரணம் ரஞ்சிதாவோட தலைக்கு மேல பொறாமத்தி கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த பொறாமத்தி ரஞ்சிதாவையும் சுட போது, அவங்கள சுத்தி இருக்கிற சித்ராவையும் போதும் பொண்ணுவையும் சுடதான் போகுது. ரஞ்சிதா பண்ண காரியத்தை மல்லி பார்த்ததுமே பலமா அவங்களுக்கு தண்டனையும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ரஞ்சிதாவோட காலை மிதிச்சு அவளுக்கு உரைக்கிற மாதிரியும் தண்டனை கொடுத்து பார்த்தாங்க. அதெல்லாம் அவளுக்கு உரைக்குமா என்ன? வேற வழி இல்லாம எடுத்து வச்சிருந்த வீடியோவை விஜய் கிட்ட காட்டவும் விஜய் கடையிலேயே வச்சு ரஞ்சிதாவை கடுமையா திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. விஜய் திட்டுறத பார்த்ததுமே தான் பேத்தியை காப்பாத்துறதுக்காக போதும் பொண்ணுவும் இடையில நுழைஞ்சி அவங்க திட்டுற மாதிரி ரஞ்சிதாவை கடுமையா பேச ஆரம்பிச்சாங்க. இதனால போதும் பொண்ணு மேல ரஞ்சிதாவுக்கும் சித்ராவுக்கும் கடுமையான கோவம் வர ஆரம்பிச்சது. இதோட விளைவுகள் என்னவாக போகுதுன்றத நம்ம இன்னைக்கு பொறுத்திருந்து தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஎன் விஜய் ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் கைஸ்.